விஜய் தலைமையில் கூட்டணி நீங்க சொல்லிருக்கீங்க சார் ஒரு பேட்டியில. இல்ல அப்படிலாம் சொல்லல, நீங்களா ஏதோ தவறா சொல்றீங்க. 2017 அம்மா அவர்களின் ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் வெற்றிக்கு பிறகு எங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் லட்சம் தொண்டர்கள் கொண்ட கொள்கைக்காக என்னோடு சிறிதும் தோய்வின்றி தமிழகம் முழுவதும் சிப்பாய்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்க போகிறது. அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். குறிப்பா அதிமுகவும் விஜய தங்க கூட்டணிக்கு வரணும்னு பேசுறாங்க. நீங்களும் ஒரு பேசும்போது உங்களுடைய இதெல்லாம் விஜய்க்கு ஆதரவான பேச்சுக்கள்லாம் நிறைய இருக்குது. இதை பார்த்து சட்டமன்றத்தில் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா கூட்டணிக்காக அலைகிறாங்க அப்படின்லாம் கூட பேசுறாரு. அவர் இதை எப்படி எடுத்துக்கிறாரு? நாங்கள் ஒன்றும் அவங்க முதலமைச்சர் பழனிசாமி உடைய இந்த அலைச்சலை பார்த்து தான் சொல்லியிருக்க முடியும் தவிர, நாங்கள் உங்களுக்கு தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த ஒரு அரசியல் கட்சியோ யாரையும் பார்த்து அச்சமோ பொறாமையோ எங்களுக்கு இல்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எங்களை யார் விமர்சித்தாலும் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பதிலடி கொடுக்கின்ற விதமாக நாங்கள் விமர்சிப்போமே தவிர, உங்கள் கேள்வியில் சிறு பிழை இருப்பதாக எனக்கு கருதுகிறேன். விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேனே தவிர, நாங்கள் விஜயோட கூட்டணிக்கு தான் செல்வோம் என்று எங்கேயுமே சொல்லலை. ஒரு முறை மதுரையில் ஊடக நண்பர் கேட்டப்ப, நீங்கள்லாம் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள், நீங்களும் ஓபிஎஸும், நீங்கள் விஜய் தலைமையில் கூட்டணிக்கு செல்வீர்களான்னு கேட்டப்ப, அரசியலில் அனுபவத்தை எல்லாம் தாண்டி மக்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் முக்கியம், அவர் ஒன்றும் தீண்டத்தகாதவர் அல்ல அப்படி தான் சொன்னேன். உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, விஜய்க்கோட கூட்டணியான்னு கேட்குறீங்க. அது மாதிரி கரூர் சம்பவத்தில் காவல்துறை மீது தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதுபோல விஜய் அவர்களும் எந்த குற்றமும் செய்யவில்லை. இது ஒரு துக்க நிகழ்வு. இது போன்ற மரணங்கள் இது எந்த அரசியல் கட்சி நிகழ்வுகளையும் நடக்கக்கூடாது. அதற்கு முதல்வர் சரியான திட்டங்களை வைத்து வருகிறான்னு சொன்ன உடனே திமுகவோட கூட்டணியான்னு கேட்டீங்க. தேர்தல் வர்றதுனால எங்களுக்கு அந்த ஜுரம் வரல. ஊடகத்தை உங்களுக்கு தான் எங்க வார்த்தைக்குள் வார்த்தை நீங்க இன்பிட்வீன் லைன்ஸ் ரீட் பண்றீங்களே தவிர, நாங்கள் அண்ணாவின் வழி வந்தவர்கள். மாற்றான் தோட்டத்து மல்லிகை இருந்தாலும் மனம் உண்டுன்னா சொல்லணும். அரசாங்கம் சரியாக செயல்பட்டால் அது சரி என்று சொல்வது, பொதுமக்களின் சார்பாக அதை சரியாக இருந்தால் சரி என்று சொல்வதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் என்றைக்குமே நிலைப்பாடு. அரசாங்கம் தவறு செய்தால் அதை எதிர்த்து குரல் கொடுப்பது மக்கள் சார்பாக எங்களுடைய நிலைப்பாடு. இன்னொன்று இவர் சொன்னார், பழனிசாமி தான், நான் அன்றைக்கே சொன்னேன், அவரும் அவரை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு ஊடகத்தில் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. புரட்சி தலைவர் கண்ட அந்த இயக்கம், அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் கட்டி காத்த இயக்கம் இன்றைக்கு அண்ணா திமுகவை இல்லைங்கிற நிலைமைக்கு, அது எடப்பாடி திமுகவாக உருப்பெற்ற பிறகு அவர்களால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெரிந்து பழனிசாமி ஒவ்வொரு இடங்களிலும் அதோ பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப புலகாங்கிதமிருந்து கத்துவதை பார்த்தாலும், அவரை சேர்ந்த சிலர்கள் விஜய்க்கு பவன் கல்யாணையோ அவர் யாரு அவருடைய சிரஞ்சீவி எல்லாம் ஓடிட்டு இது கூட வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது, உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து நகைக்கிறார்கள். இவர்கள் பழனிசாமி என்ன ஒன்றை உணர்ந்திருக்கிறார் என்று தெரிகிறது. தன் தலைமையிலான கட்சி உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அதனால் விஜய் தலைமையை ஏற்று அவரிடம் கூட்டணி செல்வதற்கான ஒரு அழைப்பாகத்தான் விஜய் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்வதாகத்தான் அதை எல்லோருமே பேசிக் கொள்கிறார்கள்.